ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவியல். வாங்க என்னோடய ஸ்டைலில் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவியலுக்கான காய்கறிலாம் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க முதல்லே, அப்படின்னா வேலை ஈஸியாக இருக்கும். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெள்ளை பூசணி, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, ரெண்டும் ஒன்று தானோ, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு நான் இதில் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் கடாயில் போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க காய்கறி வேகிறதுக்கு. அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். போட்டிருக்க உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுப்போம். அப்போ தான் எல்லா காய்கறிலையும் உப்பு பிடிக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். அது வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, காய் வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் ஒரு இனுக்கு கருவேப்பிலையை கிள்ளி போட்டுப்போம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி அவியலுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காவை திருவிட்டு கூடவே 6 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றாமல் பரபரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். காய் வேக வச்சு 12 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கூட கொஞ்சம் நேரம் காய்கறி வேக வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காய்கறி வேகணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட ஒரு 2 நிமிஷம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, பல இல்லாத பாட்டி தாத்தா கூட இருப்பாங்க. அவங்களும் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இல்லையா? அதனால் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சா தப்பு இல்லை. அரைச்சி விட்ட தேங்காவை கலந்து விட்டாச்சு. இது எப்படியே ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். நான் இந்த அவியல் அடைக்கு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். அப்போ அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நீர் கறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் தயிர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஊற்றின 1/2 கப் தண்ணி கொதிச்சிருச்சு. தேங்காய் விழுது போட்டும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அவியலுக்கு தேவையான தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் புளிச்ச தயிரை தான் சேர்த்துருக்கேன். நான் சில பேர் புளி ஊற்றி செய்வாங்க. நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் எப்போவுமே தயிர் ஊற்றி தான் செய்வேன். எனக்கு இந்த தயிர் ஊற்றி செய்கிற இந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். நீங்கள் புளி ஊற்றி செய்கிறவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவியலோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காய் எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கிளறி விட்டு மூடி வச்சுட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. சூப்பரான நல்ல கமகமன்னு வாசனையோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறதா இருந்தால் தண்ணி ஊற்ற வேண்டாம், ட்ரையாகவே செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடைங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நீர் கறக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நெல்லை ஸ்டைல் அவியல் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கான என்ன ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்த்திங்க, எதுக்காக நெல்லை ஸ்டைல்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு எனக்கு புரியுது. கேரளா ஸ்டைல் அவியலில் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கவே மாட்டாங்க. சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எந்த வெங்காயமே சேர்த்து அரைக்க மாட்டாங்க. வெறும் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் மட்டும் தான் அரைப்பாங்க. நம்ம திருநெல்வேலி சைடில் பார்த்திங்கன்னா குழம்புக்காக இருக்கட்டும் இல்லை கூட்டுக்காக இருக்கட்டும் எதுலேயுமே தேங்காவோட வெங்காயம் வச்சு அரைச்சி ஊற்றுறது பழக்கம். அதே மாதிரி தான் அவியலுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை போட்டு அரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் போட்டு அரைக்கலை, தனியாக போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவியல் செய்யும் போதும் சின்ன வெங்காயம் போட மறக்கவே மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.